அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு 2025. இந்த நிகழ்வு வருகின்ற 2025, 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலம் அந்த இடத்தில் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டோட நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தரணியெங்கும் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார உணவுப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை உலகமெங்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு 15க்கும் மேற்பட்ட தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் வராங்க. 15 நாடுகள் வராங்க. அவங்களும் இந்த தமிழ்நாட்டு பொருட்களை அவங்கவுங்க கண்ட்ரியில எப்படி எடுத்துட்டு போலான்ற ஒரு நோக்கத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தொழில் முனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க. இந்த நிகழ்வு மூலமாக தமிழ்நாட்டு பொருட்களும், அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய பொருட்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு. சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தொழில் முனைவை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஒரு வியாபாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். தமிழக சிறு தொழில் வர்த்தக சங்கத்தோட பிரசிடென்ட். எங்களோட ஆண்டு விழா ஒரு மாநாடாக நடத்துகிறோம். அந்த மாநாடாக நடத்தும் போது என்ன செய்யறோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 55 பேர் வியாபாரிகளை அழைச்சிட்டு போயிட்டு மலேசியாவில் அவங்களோட இணைஞ்சு, மலேசியாவில் ஒரு 35 வியாபாரிகளை இணைஞ்சி எப்படி தமிழ்நாட்டிலேருந்து பொருட்களை உலக லெவலில் கொண்டு போகலாம். ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் போட்டோம், எதுக்காகனா ஒரு வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம். சிறுதானியங்களாம் என்ன, நீங்கள் சிறுதானியங்கள் எது தேவைன்னா, சிறுதானியம் உணவு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு பொருட்கள் மட்டும் கிடையாது, அது ஒரு மருந்தாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, உடல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானியங்களை மருந்தாக எங்களோட ஒரு வருஷம் கல ஆய்வுனால நிறைய பேருக்கு இது மாற்றத்தை கொண்டாந்துருக்கு. இந்த மாற்றத்தை நாங்கள் பட்டா படாது ஒட்டுமொத்தமாக 12 மாநிலம் மலேசியாவுக்கு கொண்டு போனோம். மலேசியா ஒரு ஹாப்பாக நாங்கள் உருவாக்குறோம். மலேசியா ஒரு ஹாப்பு. தமிழ்நாடு மூலப்பொருள் சந்தையை உருவாக்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி மலேசியாவோட ஹாப்பாக்கு மலேசியா மூலிமா மற்ற நாடு கொண்டு போகிறோம் ஆக்குறோம். அப்போ தமிழ்நாட்டோட மூலப்பொருளோட தேவைகள் அதிகரிக்கும். அதனால தமிழ்நாட்டோட பொருளாதார பெரிய அளவுக்கு இந்த தமிழரோட சேர்ந்து சேர்றது எங்களோட ஆசை. இதில் இன்னொரு விஷயம் செய்யணும்னா, எதுனால எப்படி இதை பேசுகிறோட முடிச்சுன்னா, ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் எடுக்கிறோன்னா, ஒரு 50 வருஷமா 40 வருஷமா நிறைய ஈவெண்ட், நிறைய பயிற்சி, நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாடும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வெற்றி, அதோட வளர்ச்சி நம்மளால கண்ணால் பார்க்க முடியல. என்ன காரணம்? அப்போ நிறைய பேர் இதில் ஏமாற்றப்படுறாங்க. நிறைய நிறுவனம் ஏமாற்றப்படுது, விவசாயம் ஏமாற்றப்படுது. இந்த தமிழர்கள் இதுக்கு மேலே இந்த ஏமாற்றத்தை அடையக்கூடாது. அதனால ஒரு கொடக்கீழ எல்லாம் ஏங்கணும்னு சொல்லி